நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆசீர்வாதமான மன மகிழ்ச்சி நாளின் சாயங்கால வேளையிலும் அவனுடைய திரு சமூகத்திலே நாம் கூடி வரவும், கொஞ்ச நேரம் அவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஆண்டவரை நம்ம ஆராதிக்கவும் ஆண்டவர் நம்ம அழைத்து வந்திருக்கிறார். இந்த வேளையிலும் அவனுடைய வழிநடத்தலுக்காக ஆண்டவரது முழுமையான பிரசன்னத்தை கிருபையாய் இந்த கூடுகளை கடவுள் நமக்கு தரும்படியாய் நாம் அனைவரும் ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கின்ற பாசம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மகிழ்வான ஆசீர்வதிக்கப்பட்டதான பரிசுத்தமான ஓய்வு நாளின் சாயங்கால பொழுதற்காக மறுபடியும் நன்றி சொல்லுகின்றோம். இந்த ஒரு மாத காலம் முழுமையிலும் ஆண்டவருடனிருந்து எங்களை சமமாய் பாதுகாத்தீர், பராமரித்து வந்தீர். நீர் எங்களுடைய வாழ்வில் செய்திருக்கின்ற நன்மைகள் அதிசயங்கள் ஏராளம் ஏராளம். அவைகள் எல்லாவற்றையும் எண்ணி பார்த்து நன்றி சொல்லவும், உங்களுடைய சமூகத்திலே பயபக்தியோடு அமர்ந்திருந்து உண்மை ஆராதிக்கவும் ஆண்டவர் எங்களை கிருபை செய்திருக்கின்றீர். உண்மை ஸ்தோதரிக்கின்றோம். இந்த துதி ஆராதனைக்கு உன் பிள்ளைகளாக எங்களை கத்தர் அழைத்து வந்திருக்கின்றீர். எங்களை அபிஷேகித்து ஆற்றல் பிடித்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். ஆவியினுடைய முழுமையான பிரசன்னத்தை நாங்கள் உணர்வதற்கு தேவன் கிருபை செய்யும். நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், படிக்கின்ற இறை வார்த்தைகள், சிந்திக்கின்ற வார்த்தைகள், சமூகத்தில் ஜெபிக்கின்ற ஜெப வேளை அர்த்தமுள்ளதாய் அமையட்டும். ஒரு விசை கூட ஆவிக்குரிய வாழ்விலே உள்ளான மாற்றத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் அருள் தாரும். இந்த நாளிலும் வருகை தந்திருக்கின்ற அத்தனை பேரையும் கத்தர் ஆசீர்வதியும். இன்னும் வரமுடைய தமது மக்களின் துரிதமாய் கூட்டி சேரும். இந்த பிரசன்னம் முழுமையாய் தங்கட்டும். மீட்புரட்சரமாயிருக்கின்ற இறைமேதன் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கின்றோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்போது நாம் அமர்ந்தவாறே நம்முடைய கரங்களில் இருக்கின்ற கன்வென்ஷன் பாடல் புத்தகத்திலிருந்து ஒரு சில பாடல்களை உற்சாகமாய் பாடி நம்ம ஆண்டவரை ஆராதிக்க ஆயத்தப்படுகின்றோம். முதலாவதாக 5வது பாடல், துதி உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. 1வது பாடல். பாருங்க, ஆண்டவர் எவ்வளவோ நன்மைகளை அதிசயங்களை நம்முடைய வாழ்வு செய்திருக்கிறார். இந்த ஒரு மாத காலம் முழுமையிலும் நாம் நிற்பதன் மூலமாக ஆதரிப்பது அன்றைய சுத்த கிருபை. எத்தனையோ நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நம்முடைய தனிப்பட்ட வாழ்விற்கு, குடும்ப வாழ்விற்கு, துருச்சுமை வாழ்விற்கு கிருபையாக கடவுள் தந்தார். ஆக கடந்த நாட்களில் செய்த நன்மைகளை எல்லாவற்றையும் எண்ணி பார்த்து நன்றி பெருக்கோடு நம் ஆண்டவரை வாயில திறந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். 5வது பாடல், துதி உமக்கே இயேசுநாதா. காருண்யத்தாலே காத்தீரே. வல்ல தேவனே, உம் வாக்குகளையே எண்ணியே துதித்திடும். நன்மைகள் செய்த
இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. உந்தன் மகிமை காண சீயோனை எமக்கு காட்டினரே. இயேசுவே உந்தன் வருகையின் நாளே எண்ணியே துதித்திடுவோம். ஆண்டவருடைய வருகை அதிசயிக்கிறோம். நம் அனைவரும் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய வருகையிலே நம்ம அவரோடு கூட்டி சேர்க்கப்பட வேண்டுமே. கிருபை நாட்களிலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நடத்தும் என்று சொல்லி நன்றியோடு பாடுவோம். உன்னத உந்தன் மகிமை காண சீயோனை எமக்கு காட்டினீரே. உன்னத உந்தன் மகிமை காண சீயோனை எமக்கு காட்டினீரே. இயேசுவை உந்தன் வருகையின் நாளை எண்ணியே துதித்திடுவோம். இயேசுவை உந்தன் வருகையின் நாளை எண்ணியே துதித்திடுவோம். துதி உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. நித்தமும் காத்திடும் கிருபைகளை எண்ணியே துதித்திடுவோம். நித்தமும் காத்திடும் கிருபைகளை எண்ணியே துதித்திடுவோம். துதி உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. சங்கீதம் 150:5-6 வசனங்கள் தெளிவாக சொல்லுகிறது. ஓசை உள்ள கைத்தாளங்களோடு அவரை துதிக்க வேண்டும், பேரோசை உள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஆண்டவர் கிருபையாய் நமக்கு 2 கரங்களை தந்திருக்கிறார் இல்லையா? இது துதி ஆராதனை, பிரைஸ் அண்ட் வர்ஷிப். அப்போ நம்முடைய ஆவி ஆத்துமா எல்லாவற்றையும் சமூகத்திலே ஒப்படைத்து தேவ பிரசன்னம் உணர்ந்தவர்களாக நாம் பாடி ஆராதிக்கணும் இல்லையா? அப்போ கரங்களை உற்சாகமாக தட்டி தொடர்ந்துள்ள பாடல்களை பாடுவோம். பாடல் புத்தகத்திலே 3வது பாடல். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உன் உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். 3வது பாடல். ஆண்டவர் நம்முடைய தாயின் கருவிலே நாம் உருவாவதற்கு முன்னே நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இறைமையை தீர்க்கர் அதை தான் சொல்லுவார். என்னுடைய தாயின் கருவில் நான் உருவாகும் முன்னே கர்த்தர் என்னை அறிந்தார். அவரை அறிந்தவராய் திருப்பணிக்கின்ற அழைத்து அநேக திருஷ்டாந்தங்களை வெளிப்படுத்தி திருப்பணியில வல்லமையாக பயன்படுத்தினார் கடவுள் இறைமையாவை. அந்த ஆண்டவர் இன்றும் ஜீவிக்கின்றவராய் இருக்கிறார். தாயின் வயிற்று தோன்றிய நாள் முதல் நம்மை இம்மட்டும் ஏந்தி சுமந்து பாதுகாத்து வருகின்றார். ஆண்டவர் நன்றி சொல்லும் முகமாய் இந்த பாடலை பொருள் உணர்ந்து பாடுவோம். தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உன் உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் சுமந்து காக்க
ஆசீர்வாதம் எனக்காய் குடியேற்றுவீர். இதுவரை உதவி செய்த நேசரே, இனி உதவி செய்ய வல்லவரே. ஆண்டவர் தரிசனாயிருக்கிறார். அதுவுமா வெள்ளமோ சற்று எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுவேன். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போ சற்று எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுவேன். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் தகப்பனவர். பகைவரே, எதிரே எனக்கு ஒரு பங்கு ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னையால் இந்த அபிஷேகம் செய்து பாத்திரம் நம்பி வழியை செய்கின்றேன். பாடுவோம். பகைவர்க்கெதிரே எனக்கு ஒரு பந்தி, ஆயுதம் செய்த சர்வ வல்லவரே. என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றேன். பகைவர்க்கெதிரே எனக்கு ஒரு பந்தி, ஆயுதம் செய்த சர்வ வல்லவரே. என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றேன். மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் தகப்பனவர். இந்த உலகத்துல நமக்கு சத்துரு உண்டா? இந்த உலகத்துல நமக்கு எதிராக சத்துரு உண்டா? பேசணும் கொஞ்சம். திருமறை என்ன சொல்லுகிறது? உன் வீட்டாரே உனக்கு சத்துரு, நாசிலே சுவாசமுள்ள ஒருவரையும் நம்பக்கூடாது. அப்படின்னு சொன்னால் நம்மை வழிநடத்துகின்றவர், வாழ்விக்கின்றவர் ஆண்டவர் ஒருவர் தான். இந்த உலகத்துல நமக்கு உபத்திரவங்கள், பாடுகள், கஷ்டங்கள் வரும்போது நம்ம தோண்டு போகிறோம். நாம் நம்பியிருக்கின்ற மக்கள் மத்தியில் மக்களிடத்தில் சென்று இந்த காரியத்திற்காக நான் ஆலோசனை கேட்பேன்னு சொல்லி ஒருவேளை நாம் சென்று கேட்கலாம். நம்ம இடத்துல நல்லவங்க போல கேட்பாங்க. நம்ம திருமண பிற்பாடு நம்மகிட்ட எல்லா காரியங்களும் கேட்டறிந்து அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்லிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் வாழ்ந்து வருகிறோம். நம்முடைய வீக்னஸை புரிந்து வைத்து நமக்கு எதிராக சுட் செய்கின்ற ஜனங்கள் இந்த உலகத்தில் பெருகி கொண்டே இருக்கிறார்கள். நல்ல ஆண்டவர்
நம்முடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்தறிகின்ற கடவுள். நம்முடைய வியாகுலங்கள், நம்முடைய மனதின் பாரங்களை அந்த சமூகத்தை தெரிவிக்கின்ற போது கர்த்தர் நமக்கு பதில் தருவார். நம்மை விசாரித்தறிந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றவர் கடவுள். ஒரு முறை கூட அந்த 2வது ஸ்டான்ஸ், அவர் வெள்ளம் போல் சத்துரு எதிர்த்து வந்தாலும் தேவாவின் எனக்காய் கொடியேற்றுவீர் என்று சொல்லுகின்ற பாடலை புறணர்ந்து பாடுவோம். ஏனெனில் கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறவர். பாடுவோமா? வெள்ளம் போல் சத்துரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுவீர். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல் சத்துரு எதிர்த்து வந்தாலும் ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுவீர். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. மறவே மறவே நீர் செய்த நன்மைகள் துதிப்பே துதிப்பே என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீர் செய்த நன்மைகள் துதிப்பே துதிப்பே என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். ஹல்லேலூயா. 2வது பாடல். கேரித்தாற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், பானையில் மா எண்ணெய் குறைந்து விட்டாலும், காக்கும் தேவன் உனக்கு உண்டு. பொருள் உணர்ந்து இந்த பாடலை பாடி நம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கேரித்தாற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், பானையில் மா எண்ணெய் குறைந்துட்டாலும், கர்த்தர் நமக்கு காக்கும் தெய்வமாய் இருக்கிறார். பாடுவோமா? கேரித்தாற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும். கேரித்தாற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும். பானையில் மா எண்ணெய் குறைந்திட்டாலும், காக்கும் தேவன் உனக்கு உண்டு. பானையில் மா எண்ணெய் குறைந்திட்டாலும், காக்கும் தேவன் எனக்கு உண்டு. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. நிலை வந்தாலும் இருப்பதை போல் அழைக்கும் தேவன், இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பதை போல் அழைக்கும் தேவன். உயிர்ப்பிக்கும் ஆவியினால் உருவாக்கி நடத்திடுவார். உயிர்ப்பிக்கும் ஆவியினால் உருவாக்கி நடத்திடுவார். கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. முடியாது என்று நினைக்கும் நேரம் கர்த்தரின் கரம் உன்னில் தோன்றிடுமே.
வெளிச்சமாய் தேவன் வந்திடுவார் மகிமை பிரசன்னத்தினால் மூடி நடத்திடுவார் மகிமை பிரசன்னத்தினால் மூடி நடத்திடுவார் கர்த்தர் உண்டு வார்த்தை உண்டு தூதர் உண்டு அவர் அற்புதம் உண்டு கர்த்தர் உண்டு வார்த்தை உண்டு தூதர் உண்டு அவர் அற்புதம் உண்டு தேதாற்று நீர் வற்றினாலும் தேசம் பஞ்சத்தில் வாடினாலும் தேதாற்று நீர் வற்றினாலும் தேசம் பஞ்சத்தில் வாடினாலும் பாளையமாய் என்னை குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் உனக்கு உண்டு பாளையமாய் என்னை குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் உனக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். சங்கீதம் 108 3வது வசனம் இவ்விதமாக சொல்லுகின்றது, கர்த்தாவே ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தாவீது அரசர் நெருக்கங்கள், சோதனைகள், வேதனைகளை சந்தித்த போது இந்த சங்கீதத்தை பாடுகிறார். அப்போது அவர் சொல்லுகிறார், கர்த்தாவே ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக சமூகத்தில் வந்திருக்கிறோம். தொடர்ந்து நாம் 1வது பாடலை எழுந்து நின்று பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. என்று தொடக்க கால திருச்சபையில ஒரு மனம் இருந்தது, ஒற்றுமை இருந்தது, பகிர்தல் இருந்தது. அவனுடைய செயல்பாடுகளை மக்கள் முழுமையாக உணர்ந்தார்கள். நாமும் நம்மளை செயல்படுகின்ற ஆவியானவரை ஒரு கூட நாம் உணர்ந்து கொள்ள, அனுபவிக்க நாம் ஆயத்தப்படுகின்றோம். எழுந்து நின்று இந்த 1வது பாடலை பாடுவோமா? ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியில். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே
வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே. நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே. ஏகமுற்றேன் விரும்பி வந்தேன் உந்தன் பாதத்திலே. ஏகமுற்றேன் விரும்பி வந்தேன் உந்தன் பாதத்திலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. எல்லாரும் கண்களை மூடி பாடுவோம். வரங்களினால் ஆண்டவரே என்னை நிரப்பும் என்று சொல்லி பாடுவோம். உம்முடைய பிரசன்னத்தை நாம் உணர்வோம். அன்று திரு சமூகத்திலே வந்திருக்கிறோம். திருச்சபையிலே அவருடைய அசைவாடுகள் உணர்கின்றோம். ஆண்டவரே என்னை அபிஷேகம் ஆற்றல் படுத்தும் என்று சொல்லி திரு சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே உமக்காக நான் எழுந்து பிரகாசிக்க வேண்டும், உமக்காக எழுந்து ஜொலிக்க வேண்டும், என்னை ஊற்றும் என்று சொல்லி மன்றாடுவோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நல்ல ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். உம்முடைய பிரசன்னத்தை முழுமையாய் உணரும்படி எங்களுக்கு கிருபை செய்திருக்கின்றீர். ஆவியானவராய் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கின்றபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். உம்முடைய திரு சமூகத்திலே நீர் எங்களுக்கு தருகின்ற விடுதலையை வாஞ்சித்து வந்திருக்கின்றோம் சுவாமி. இந்த நாளில் உம்முடைய முழுமையான விடுதலை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுடைய திரு சமூகத்திலே அர்ப்பணிக்கின்றோம். உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்தோம், உம்மை பாடி கீர்த்தனம் பண்ண தேவன் எங்களுக்கு பலப்படுத்தினீர் சுவாமி. இப்போதும் திரு சமூகத்திலே நன்றியோடு நம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். ஆவியானவரே, கடந்த பாதைகளில் எல்லாம் நீர் கணினி போல எங்களை பாதுகாத்தீர். கடந்த இந்த நாட்களில் நாங்கள் நீ பார்த்து நன்றி சொல்லுகின்றோம் சுவாமி. எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை எங்களுடைய வாழ்விலே செய்திருக்கின்றீர். உன் அதிசயம் காண செய்வேன் சொன்ன வாக்கு மாறாத ஆண்டவர் இந்த ஒரு மாத காலம் முழுமையிலும் எங்களை சமமாய் அதிசயமாய் ஆச்சரியமாய் வழிநடத்தி வந்தீரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுகின்றோம் சுவாமி. திரு சமூகத்திலே உன் பிள்ளைகளாய் நாங்கள் கடந்து வருவோம், உம்மை நாங்கள் நன்றியோடு ஆராதிக்கவும், இந்த சமூகத்திலே பாடல்களை பாடி எங்கள் உள்ளத்திலே மகிழ்ச்சி நம்மளை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு கிருபை செய்தரே. உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். தொடர்ந்து இறை சமூகத்திலே நாங்கள் ஜெபத்தோடு காத்திருக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு பேசும் சுவாமி, எங்களோடு பேசும் சுவாமி, எங்களோடு பேச வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். திரு வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கின்ற போது கர்த்தர் எங்கள் உள்ளங்களிலே பேசுவீராக. நீர் என்ன விதத்தில் எங்களோடு பேசுகின்றீரோ அந்த சத்தத்தை நாங்கள் கேட்கவும், சத்தத்து நேராக எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கவும் ஆண்டவர் எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். அவருடைய திருக்கரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். கர்த்தர் மகிமைப்படும். மீட்பரட்சரமாய் இருக்கின்ற இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாக தாழ்மையோடு விடுதலை செய்கின்றோம். ஜெபங்களின் நல்ல பிதாவே, ஆமென். அமருங்கள். இப்போது திருமறை பாடம் வாசிக்க கேட்போம்.
வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 33ஆம் வசனம் முடிய. 2 நாளாகமம் 29வது அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 33ஆம் வசனம் முடிய. இஸ்ரவேல் அனைத்திற்காகவும் சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் செலுத்துங்கள் என்று ராஜா சொல்லியிருந்தான். ஆதலால் ஆசாரியர் அவைகளை அடித்து இஸ்ரவேல் அனைத்திற்கும் பாவ நிவிர்த்தி உண்டாக்க அவைகளின் இரத்தத்தால் பலிபீடத்தின் மேல் பிராயசித்தம் செய்தார்கள். அவன் தாவீதும் ராஜாவின் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத்தும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் கற்பித்தபடியே கைத்தாளங்களையும் தம்புர்களையும் சுரமண்டலங்களையும் வாசிக்கிற லேவியரை கர்த்தருடைய ஆலயத்திலே நிறுத்தினான். இப்படி செய்ய வேண்டும் என்கிற கற்பனை கர்த்தரால் அவருடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு உண்டாயிருந்தது. அப்படியே லேவியர் தாவீதின் கீத வாத்தியங்களையும் ஆசாரியர் பூரிகைகளையும் பிடித்து நின்றார்கள். அப்பொழுது எசேக்கியா சர்வாங்க தகன பலிகளை பலிபீடத்தின் மேல் செலுத்த கட்டளையிட்டான். அதை செலுத்த துவக்கின நேரத்தில் கர்த்தரை துதிக்கும் கீதமும் பூரிகைகளும் இஸ்ரவேல் ராஜாவாகிய தாவீது ஏற்படுத்தின கீத வாக்கியங்களும் முழங்கத் தொடங்கினது. கீதத்தை பாடி பூரிகைகளை ஊதிக்கொண்டிருக்கையில் சர்வாங்க தகன பலியை செலுத்தி தீருமட்டும் சபையார் எல்லாரும் பணிந்து கொண்டிருந்தார்கள். பலியிட்டு தீர்ந்த போது ராஜாவும் அவனோடு இருந்த அனைவரும் தலை குனிந்து பணிந்து கொண்டார்கள். பின்பு எசேக்கியா ராஜாவும் பிரபுக்களும் லேவியரை நோக்கி, நீங்கள் தாவீதும் ஞான திருஷ்டிக்காரனாகிய ஆசாபும் பாடின வார்த்தைகளினால் கர்த்தரை துதியுங்கள் என்றார்கள். அப்பொழுது மகிழ்ச்சியோடையே துதி செய்து தலை குனிந்து பணிந்து கொண்டார்கள். அதன் பின்பு எசேக்கியா, இப்போதும் நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை பரிசுத்தம் பண்ணினீர்கள். ஆகையால் கிட்ட வந்து கர்த்தருடைய ஆலயத்திற்கு தகன பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது சபையார் தகன பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் இஷ்டமுள்ளவர்கள் எல்லாம் சர்வாங்க தகன பலிகளையும் கொண்டு வந்தார்கள். சபையார் கொண்டு வந்த சர்வாங்க தகன பலிகளின் தொகை 70 காளைகளும் 100 ஆட்டுக்கடாக்களும் 200 ஆட்டுக்குட்டிகளுமே. இவைகளெல்லாம் கர்த்தருடைய சர்வாங்க தகனமாயின. 600 காளைகளும் 3000 ஆடுகளும் பிரதிஷ்டையாக்கப்பட்டது என்பதே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நாம் அனைவரும் அமர்ந்த நிலையிலே 8வது பாடலை இணைந்து பாடுவோம். வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் இந்த பாடலை பாடுகின்ற போது நம்முடைய காணிக்கைகளை நம்முடைய சமூகத்திலே படைப்போம். சோர்ந்து போகும் நேரங்களில் வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் நேசரின் சத்தம் என்னில் வலுத்திடும், நேசரின் சத்தம் என்னில் வலுத்திடும். என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் வந்தும் பங்கம் வந்து
சோர்ந்து போகும் நேரங்களில் தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும் போது, தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும் போது, மாறாவின் வசந்தமே மதுரமாய் மாறிடும் காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. மாறாவின் வசந்தமே மதுரமாக மாறிடும் காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் இனிமையற்ற வாழ்வில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையற்ற வாழ்வில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையாய் மன்னாவை வருஷிக்க பண்ணுவார், இனி எனக்கென்றுமே தாழ்வு இல்லையே. இனிமையாய் மன்னாவை வருஷிக்க பண்ணுவார், இனி எனக்கென்றுமே தாழ்வு இல்லையே. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், நேசரின் சத்தம் என்னில் தொழுத்திடும், நேசரின் சத்தம் என்னில் தொழுத்திடும், என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. அமர்ந்தவாறே தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்பின் ஆண்டவரே, தெய்வ சமூகத்தில் நாங்கள் தியானிக்கும் தியானம் எங்களுக்கு இன்பமாயிருக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய கிருபை நிறைந்த வார்த்தைகளால் எங்களை ஆற்றல் படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மிகவும் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, துதி ஸ்தோத்திர ஆராதனையில் இறை சமூகத்திலே கூடி வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று நாம் தியானிப்பதற்காக தெரிந்து கொண்ட திருவசனம் 2 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 30வது வசனத்தினுடைய பிந்திய பகுதி. கர்த்தரை துதியுங்கள் என்றார்கள், அப்பொழுது மகிழ்ச்சியோடே துதி செய்து தலைகுனிந்து பணிந்து கொண்டார்கள். கர்த்தரை துதியுங்கள் என்றார்கள், அப்பொழுது மகிழ்ச்சியோடே துதி செய்து தலைகுனிந்து பணிந்து கொண்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த சமூகத்திலே நாம் ஆண்டவரை துதிப்பதற்காக கடந்து வந்திருக்கிறோம். கடவுளை துதிக்கும் துதி எதற்கு நேராக நம்மை நடத்துகிறது என்பதனை இந்த திருவசனம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. கர்த்தரை துதிக்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகள் அவரை துதிக்கும் துதியோடு அவரை பணிந்து கொள்ளுகிறார்கள் என்கின்ற உண்மையை நாம் கற்றுக்கொள்கிறோம். இவ்விதமாக
ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு, ஆண்டவரை பாடி துதிப்பதற்கு, இந்த துதியினூடே அவரை தொழுது கொள்ளுவதற்கு, பணிந்து கொள்ளுவதற்கு, ஆராதிப்பதற்கு நடத்துகின்ற இறை வழி நடத்துதலை கடவுளுடைய ஆசீர்வாதமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்தை முழுமையாக நாம் வாசிக்கின்ற பொழுது இவ்விதமாக கர்த்தரை ஆண்டவருடைய பரிசுத்த ஆலயத்திலே துதித்து அவரை பணிந்து கொள்ளுவதற்கு என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டியது இருந்தது என்கின்ற பரிணாமங்களை நாம் அறிந்து கொள்கிறோம். இவ்விதமான சூழ்நிலைகள் இல்லை. கடவுளை துதிப்பதற்கோ துதித்தலின் வழி கடவுளை பணிந்து கொள்வதற்கோ உரிய தகுந்த சூழ்நிலை இல்லாத நிலையில் அதற்கான முன்முயற்சியை அரசன் எசேக்கியா எடுப்பதை இந்த திருமறை பகுதி நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. ஆலயத்தின் கதவுகள் பூட்டப்பட்டு, மண்டபத்தின் கதவுகள் பூட்டப்பட்டு, ஆலயத்தின் விளக்குகள் அணைக்கப்பட்டு, தகனபலி செலுத்துதல் நிறுத்தப்பட்டு, இவ்விதமாக ஆலயம் பரிசுத்தம் இழந்து காணப்பட்ட சூழ்நிலையில் ஆகாஸ் அரசனுக்கு பின் எருசலேமை தலைநகராக கொண்டு ஆளுவதற்காக தன்னுடைய 25வது வயதில் அரசனாக நியமிக்கப்பட்ட எசேக்கியா பாரத்தோடு தாவீது வழிகாட்டின முறைமையின்படி கடவுளுடைய ஆலயத்தை புதுப்பித்து இவ்விதமாக ஆலயத்தில் கடவுளை துதி செய்து அவரை பணிந்து கொள்வதற்கான வழிமுறையை உருவாக்குவதை நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த பணிவிடைகளை அவருடைய ராஜ்ய பாரத்தின் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்திலேயே அவர் ஆரம்பிக்கிறார். கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து லேவியர், ஆசாரியர் இவர்களை அழைத்து, நீங்கள் முதலாவது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், உங்களை பரிசுத்தம் பண்ணி அந்த பரிசுத்தத்தோடு ஆலயத்தையும் பரிசுத்தப்படுத்துங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, ஆலயத்தில் பலிபீடத்தின் அண்டையில் பரிசுத்த குறைச்சலாக இருந்த எல்லா காரியங்களையும் அகற்றிவிட்டு பரிசுத்தம் இழந்தவைகளை கீதரோன் ஆற்றிலே கொண்டு போய் வைத்து இவ்விதமாக ஆலயம் முழுவதும் ஆசாரியர்களால் லேவியரால் பரிசுத்தப்படுத்தப்படுவதை நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த பரிசுத்தமாக்குதலில் முதலில் லேவியரும் ஆசாரியரும் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளும்படி அழைக்கப்படுவதை நாம் அறிந்து கொள்கிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நம்முடைய குடும்பம் பரிசுத்தமாக இருப்பதற்கு, முதலில் நம்முடைய குடும்பத்தை பரிசுத்தமாக்குவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் நம்மை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளும்படி கடவுள் அழைக்கிறார். ஆலயத்தை பரிசுத்தப்படுத்துவதற்காக எசேக்கியா முன்முயற்சி மேற்கொண்ட பொழுது அந்த ஆலயத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு, அந்த ஆலயத்தை பரிசுத்தமாக்குவதற்கு அந்த பணிவிடைகளை செய்ய வேண்டிய ஆசாரியர்களையும் லேவியரையும் பரிசுத்தப்படுத்தி கொள்ளும்படி அறைகூவல் விடுத்து, லேவியரும் ஆசாரியரும் தங்களை பரிசுத்தப்படுத்தி அவர்கள் ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தினார்கள் என்று சொல்லுகின்ற உண்மையை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆலயத்தில் விளக்குகள் கூட அணைக்கப்பட்டு இருந்தது. லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 2-3 திருவசனங்களை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது அங்கே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்திலே எப்பொழுதும் விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இடுத்து பிழிந்த ஒலிவ மரத்தின் எண்ணெய் அதிலே ஜனங்களால் கொண்டு வரப்பட்டு ஊற்றப்பட வேண்டும். அந்த விளக்கை ஆசாரியர்கள் ஏற்றி அது முழுவதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற மாறாத பிரமாணம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே நாம் படிக்கின்ற பொழுது
ஏலியினிடத்தில் பணிவிடை செய்வதற்காக கொண்டுவிடப்பட்ட சாமுவேல் அந்த விளக்கு அணைந்து போவதற்கு முன்னே அவன் படுத்துக் கொள்ளுவான் என்று சொல்லுகின்ற வார்த்தையை நாம் கற்றுக்கொள்கிறோம். இவ்விதமாக கடவுளுடைய ஆலயம் பரிசுத்தமானது. அதிலே விளக்கு ஏற்றப்பட்டு கடவுளுடைய மகிமை வெளிப்படுத்தப்பட வேண்டும். கடவுள் எப்படி அதை செய்ய வேண்டும் என்று வகுத்திருக்கின்றாரோ அதன்படியே அந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற நியதி இருந்தது. ஆனால் அது எதுவும் பின்பற்றப்படாத நிலையில் எசேக்கியா எடுத்த முன்முயற்சி இப்பொழுது ஆசாரியர்களும் லேவியரும் தங்களை பரிசுத்தப்படுத்தி அவர்கள் ஆலயத்தையும் பரிசுத்தப்படுத்துகிறார்கள். இதுதான் முதல் பகுதியில் நடைபெறுகின்ற நிகழ்வு. இரண்டாவது பகுதியில் இப்பொழுது ஜனங்களிடத்தில் இருந்து தகன பலிக்கான பலி பொருட்கள் வரவழைக்கப்படுகின்றன. பாவ நிவாரண பலிக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே சுகந்த வாசனையுள்ள பலிகளாக அவைகள் செலுத்தப்படுவதற்காக பலி பொருட்கள் வரவழைக்கப்படுகின்றன. அப்பொழுது அவைகளெல்லாம் தெய்வ சமூகத்திலே பலி செலுத்தப்பட்டு அங்கே பிராயச்சித்தம் செய்யப்படுவதை நாம் காண்கிறோம். ஜனங்கள் எல்லாரும் கடவுளுடைய சமூகத்திலே அர்ப்பணத்தோடு ஆண்டவருக்கு பலி செலுத்துவதற்காக பலி பொருட்களை கொண்டு வந்து அதை ஆசாரியரிடத்திலே கொடுத்து அவர்கள் இவர்கள் பேரில் கடவுளுடைய சமூகத்திலே பலி செலுத்தி அவர்களுக்காக பாவ நிவாரண பிராயச்சித்தம் செய்து அவர்களுடைய பாவங்கள் கழுவப்படும்படி அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படி தெய்வ சமூகத்திலே அந்த பலிகள் செலுத்தப்பட்டு பாவ நிவாரண பலியாக அவைகள் தெய்வ சமூகத்திலே செய்யப்படுவதை நாம் அறிந்து கொள்கிறோம். அப்படியானால் முதலில் பரிசுத்தமாக்கப்படுவது, அதன் பின்னர் கடவுளுடைய சமூகத்திலே பலி பொருட்களை கொண்டு வந்து அதன் மூலமாக கடவுளால் அவர்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள். ஆலயம் பரிசுத்தமாக்கப்படுகிறது. இப்பொழுது ஜனங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள். இந்த இரண்டு நிகழ்வுகளும் நடந்த பின்புதான் இங்கே நாம் பாடமாக வாசிக்க கேட்ட திருமறை பகுதியினுடைய பிந்திய பகுதியில் இப்பொழுது அவர்களுக்கு கற்பிக்கப்படுகின்ற காரியம் என்னவெனில் 25வது வசனத்தில் அவன் தாவீதும் ராஜாவின் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத்தும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் கற்பித்தபடியே கைத்தாளங்களையும் தம்புருகளையும் சுரமண்டலங்களையும் வாசிக்கிற லேவியரை கர்த்தருடைய ஆலயத்திலே நிறுத்தினான். இப்படி செய்ய வேண்டும் என்கிற கற்பனை கர்த்தரால் அவருடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு உண்டாயிருந்தது. கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை எப்படி துதிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற வாக்கும் தீர்க்கர்கள் மூலமாக அவர்களுக்கு கற்பிக்கப்பட்டிருந்தது. அவர்களுக்கு கற்பிக்கப்பட்ட கற்பனைகளின்படியே தெய்வ சமூகத்தில் கர்த்தரை துதித்தார்கள். இந்த துதியினூடே அவர்கள் ஆண்டவரை பணிந்து கொண்டார்கள் அல்லது ஆராதித்தார்கள், தொழுது கொண்டார்கள் என்று சொல்லுகின்ற சத்தியத்தை நாம் வேதத்தில் கற்றுக்கொள்கிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, பரிசுத்தமாக்கப்பட்டு தெய்வஸ்தலத்தை பரிசுத்தமாக்கி தெய்வ சமூகத்தில் பணிவாய் பணிந்து கொண்டு கடவுளுடைய பாவ மன்னிப்பை பெற்று இந்த பரிசுத்தமாகுதலின் துணையோடு கடவுளை துதித்து அவரை பணிந்து கொள்ளுகின்ற ஒரு அற்புதமான நிகழ்வு திருமறையில் கடவுளுடைய வார்த்தையாக நாம் கற்றுக்கொள்கிறோம். துதித்தல், இந்த துதியின் சத்தத்தை எழுப்புதல், துதியினூடே கடவுளை தொழுது கொள்ளுதல், ஆராதித்தல் என்பது அதற்குரிய எவ்விதமான பரிணாமத்தை கொண்டுள்ளது என்று சொல்லுகின்ற மிக அழகான படிப்பினையை நாம் இங்கே காண்கிறோம். ஆகவே அர்ப்பணத்தோடும் பரிசுத்தத்தோடும் தெய்வ சமூகத்திலே நாம் துதித்து ஆண்டவரை பணிந்து கொள்ளுகின்ற பொழுது நிச்சயமாகவே கடவுள் அதற்குரிய ஆசீர்வாதங்களை நமக்கு அருளுகிறார். அதனுடைய தொடர் பகுதியில் ஜனங்கள் திரளான பலிப்பொருட்களை காணிக்கையாக கொண்டு வந்த பொழுது ஆசாரியர்கள் பணி செய்ய முடியாதபடிக்கு அதனுடைய நிலைமை அமைந்திருந்தது என்று நாம் தொடர்ச்சியாக வாசிக்கின்ற பொழுது அறிந்து கொள்கிறோம். திரள் ஜனங்கள் ஆர்வத்தோடு விருப்பத்தோடு தெய்வ சமூகத்திலே பலிபொருட்களை கொண்டு வருகின்ற பொழுது அதன் தொடர் பணிவிடைகளை நிறைவேற்ற முடியாதபடிக்கு ஆசாரியர்களுக்கு பணி பாரம் வந்தது என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆண்டவரால் நாம்
ஆசீர்வதிக்கப்படுகின்ற பொழுது நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு பரிசுத்தமாகி கர்த்தரை துதித்து அவரை பணிந்து கொள்ளுகின்ற பொழுது இந்த பரிசுத்தமாகுதலின் வாழ்விற்குள் நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கப்படுகின்ற பொழுது வருகின்ற ஆசீர்வாதம் என்பது அது மிகுதியான ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதன் பின் பணி செய்வது எப்படி என்று திணறுகின்ற அளவிற்கு அதனுடைய திரளான ஆசீர்வாதங்கள் தெய்வ சமூகத்திலே கொண்டு வரப்பட்டதை நாம் அறிகிறோம். இத்தகையான திரட்சியான ஆசீர்வாதங்களினால் நம்முடைய வாழ்வும் நம்முடைய குடும்பங்களும் நிரப்பப்படுவதற்கு கர்த்தரை துதித்து பணிந்து கொள்வோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். துதிக்கு பாத்திரராக இருக்கின்ற எங்கள் பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான ஓய்வு நாளின் இரவு பொழுதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றோம். தெய்வ சமூகத்திலே உம்மை துதித்து பாடுவதற்கு தேவரீர் எங்களுக்கு கற்பித்திருக்கின்ற பிரமாணத்தின்படியே உம்மை மகிமைப்படுத்துவதற்கு துதிக்கும் துதியோடு ஆண்டவரை பணிந்து கொள்வதற்கு எங்களை பரிசுத்தப்படுத்தி வழிநடத்துகின்ற தமது கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். மன உற்சாகமாய் தெய்வ சமூகத்திலே கடந்து வருகின்ற பாக்கியங்களை ஆண்டவர் அருளுகிறீர். உம்முடைய திரளான ஆசீர்வாதத்திலிருந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் கர்த்தரை கனப்படுத்துவதற்கு தேவரீர் எங்களை வழிநடத்துகின்ற தயவுக்காகவும் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். இந்த மாதம் முழுவதும் அவிதமான திரட்சியான ஆசீர்வாதங்களை எங்கள் குடும்பங்களிலே கர்த்தர் தந்தீர். அதற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். நாளைய தினத்திலே புதியதோர் மாதத்திற்குள்ளாக பிரவேசிக்க நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்துகிறோம். தேவரீர் புதிய மாதத்திலும் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த கர்த்தரை துதிக்கும் துதியோடு உம்மை பணிந்து கொள்ள ஆண்டவருக்கு மகிமையையும் கனத்தையும் செலுத்த எங்களை வழிநடத்த நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கின்றோம். எங்கள் குடும்பங்களை ஆண்டவர் அபரிமிதமாய் ஆசீர்வதியும். ஆலயத்திலே உம்மை துதிக்கவும் எங்கள் வாழ்நாள் முழுவதும் எக்காலத்திலும் கர்த்தரை துதிக்கவும் கர்த்தரை துதிக்கும் துதி எப்போதும் எங்கள் வாயில் இருக்கவும் ஆண்டவர் அருள் தாரும். துதி கனம் மகிமை அனைத்தையும் ஆண்டவருக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மிகவும் தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவரின் மனோகர ஐக்கிய சிநேகமும் நம் அனைவரோடும் இன்று மெனுமான சதா காலங்களிலும் தங்கி நிறுவதாக.